நெக்ஸ்ட் டே பாட்டியும் பேரனும் விளையாடுற டைமில் பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வந்துட்டான். சரி ஏன்ட்டையாடா உன் வேலையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வலிச்சு சீவி பொட்டு வச்சுட்டேன். பொட்டு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். தர்மஸ்தலை விட்டு கிளம்பிட்டு எங்கே போனோன்னா உடுப்பி போனோம். ஸோ உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு போகலான்னு தான் பிளானு. ஸோ அங்கேருந்து தர்மஸ்தலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு. அவனும் அவங்க அப்பாவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் காரில் வரும்போது ஃபுல்லாக ஜாலியாக விளையாண்டுட்டே தான் வந்தான். எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே கொடுக்கல அவன். அதுக்கப்புறம் ஒரு லஞ்சு அங்கேயே முடிச்சுட்டு நேராக கிருஷ்ணர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பீச் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, சரின்னு போயிட்டோம். அங்கேருந்து ஒரு போட்டில் வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனது தான் சரியாக அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எல்லோரும் பீச் சைடு போனால் தண்ணியில் விளையாடுறதுக்குன்னு போனால் நான் உட்காந்து இவனுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக அவன் சகஜ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவன் கூடவே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நார்மலாக்க பார்த்தேன். பட்டு அவன் அப்பையும் தண்ணியில் வந்து இது பண்ணவே இல்லை. ரொம்ப அந்த வேவ்ஸ் வர்றது வந்து பார்த்து பார்த்து பயந்துகிட்டே இருந்தான். ஸோ இவனை எப்படியாவது தண்ணியில் விளையாட வைக்கணும்னு பிளான் பண்ணேன், பட் முடியல.